நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ரொம்ப பிஸியா சிம்புதேவனோட இயக்கத்துல புலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவர் இரட்டை வேடங்கள் நடிக்கிறாரு. அண்ட் இரட்டை வேடங்கள்ல நடிக்கிறாரே, அதனால வந்து சின்ன சின்ன பிரேக் எடுத்து நடிப்பாரோ அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிப்போம். ஆனா ஒரு சின்ன பிரேக் கூட இல்லாம ரெண்டு வேஷத்தையும் மாறி மாறி நடிச்சிட்டு இருக்காராம். இந்த படத்துல நம்ம விஜய்க்கு வந்து ரெண்டு ஜோடிகள். இந்த படத்தை தொடர்ந்து ராஜா ராணி படத்தை இயக்குன அட்லியோடைய இயக்கத்துல அடுத்த படம் நடிக்க போறாரு நம்ம விஜய். அண்ட் அந்த படத்திலயும் வந்து ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த படத்துல வந்து எமி ஜாக்சனும் சமந்தாவும் நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடியே அட்லி படம் அப்படிங்கறதால நயன்தாரா அந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. பட் வந்து அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நயன்தாரா ஒத்துக்கலையாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஹீரோஸ் கூடவும் சேர்ந்து நடிச்சாச்சு, அதனால தனக்கு ஸ்கோப் இருக்கா மாதிரி ஏதாவது ஹீரோயின் சப்ஜெக்ட் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால எமி ஜாக்சன் சமந்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிக்கிறதாக பேச்சு அடிப்படுது. ஆனா நயன்தாரா நடிக்காததுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது என்ன காரணம்னா நம்ம எமி ஜாக்சனா தான் இருக்கணும். ஏன்னா மாஸ் திரைப்படத்திலயும் எமி ஜாக்சன் அண்ட் நயன்தாரா நடிக்கிறதா இருந்துச்சு. எமி ஜாக்சன் நடிக்கிறதால நயன்தாராக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால எமி ஜாக்சன் இந்த படத்துல இருந்து விலகிட்டதாக சொல்லப்படுது. சோ இந்த படத்திலயும் எமி ஜாக்சன் இருக்காங்க, அதே மாதிரியே நயன்தாரா விலகிட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாச்சும் கிளாஷ் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. எது எப்படியோ இந்த படத்துல நயன்தாரா நடிக்கல அப்படிங்கறதா இப்போதைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம். பட் நயன்தாரா நம்ம விஜய் கூட ஏற்கனவே வந்து வில்லு படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஏன் வந்து நடிக்கல, விஜய் கூட நடிக்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டதும் விஜயோடைய ரசிகர்கள் கொஞ்சம் கோபத்துல இருக்கிறதாக கேள்வி. சோ இதோடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது சோசியல் வலைத்தளத்தை நம்ம திறந்து பார்த்தாதான் தெரியும்.